டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தர்பார் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கான காப் ரோலில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்றதும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஆரம்பிச்சு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குங்க. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இருக்கு. அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கேஷன் குரூப் பற்றி நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்லேருந்து ஏஆர் முருகதாஸ் மற்றும் இந்த படத்தை தயாரிக்கிற லைக்கா நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்க, ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க அப்படின்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க. 11 வருஷம் கழிச்சு ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ இந்த படத்துல நம்ம நிவேதா தாமஸ் அவர்களும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்களாமா. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகள் ரோல்ல நம்ம நிவேதா தாமஸ் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனுடைய பாபநாசம் படத்திலையும் நம்ம நிவேதா தாமஸ் நம்ம கமலஹாசனுக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் மகளா நடிக்க போறாங்க இந்த படத்துல அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம யோகி பாபு இந்த படத்துல காமெடி ரோல்ல நடிக்கிறாருங்க. ஸோ ஒர்க்கிங் ஸ்டில்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு நம்ம சூப்பர் ஸ்டார் இவங்களாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கிங் ஸ்டிலும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்துதுங்க. ஸோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வில்லனா பாத்தீங்கன்னா நம்ம பிரதீக் பாபர் இந்த படத்துல வில்லனா நடிக்க போறாரு. ஸோ நினைச்சு பாருங்க தர்பார் படத்துக்கான கேஷன் குரூ எந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு கேஸ்டை இறக்கியிருக்காரு ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு. ஸோ சூப்பர் ஸ்டார் ஹீரோவாகவும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஹீரோயினாகவும் பிரதீக் பாபர் வில்லனாகவும் நிவேதா தாமஸ் மகளாகவும் யோகி பாபு காமெடியனாகவும் இருந்தா கண்டிப்பா அந்த படம் வேற லெவல்ல தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா ரொம்பவே விறுவிறுப்பா இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் நடத்திட்டு இருக்காரு இந்த படத்துல டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ ஏஆர் முருகதாஸ் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் படத்துக்கான ஷூட்டிங்கை நடத்துவார். இடையில என்ன ஆப்ஸ்டகல்ஸ் வந்தாலும் முருகதாஸ் படம் தள்ளி போனதா சரித்திரமே கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 பொங்கலுக்கு நம்ம எல்லாரையுமே என்டர்டைன் பண்ண வந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சரி, நீங்க இந்த தர்பார் படத்தை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கிறதுக்காக எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.